ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரத்தில் நம்ம கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எல்லாரும் வாங்க, வந்து ஈசனுடைய அருளை பெற்றுக்கோங்க. அடியேனே முதல் முறையாக இங்கே வந்து யாகம் நானே வந்து செஞ்சேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயர் வச்சு செஞ்சிட்ருந்தோம். எல்லா விஷயமும் அடியேன் கற்றுக்கிட்டு நானே முதல் முறையாக பண்ணேன். நம்ம முதல் முறையாக யாகம் வளர்த்தும் போதே பாருங்கள், என்ன பெரிய ஒரு அற்புதம் நடந்ததுன்னா, யாக வேள்வியில் வந்து நாகம் சர்ப்பம் வந்து காட்சி கொடுத்துருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். முதல் முறையாக அடியேன் பண்ணும்போது மனசு கஷ்டமாக, அதாவது வருத்தமாக இருந்தது. நம்ம கரெக்டாக பண்ணணும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் சரியாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தியோட பயத்தோடு உட்காந்து பண்ணிகிட்ருந்தேன். பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது நாகம் காட்சி கொடுத்ததுனால அடியேனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம முதல் முறையாக செஞ்ச வேள்வியை வந்து இறைவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாரு. எந்த குறையுமே இல்லை. குறை இருந்தாலும் அதை மன்னித்து ஏற்றுக்கணும் இறைவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதை வச்சு நாம் செஞ்சுருக்கிறோம். இறைவன் ஏற்றுக்கிட்டாரு, எந்த குறையும் இல்லைன்றதுக்கு உதாரணம் தான் வெள்ளை நாகம். இந்த வேள்வியில் வந்து வெள்ளை நாகம் அழகாக அந்த புகையில் வந்து காட்சி கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை நான் இன்னொரு பதிவுலேயும் போட்டிருக்கேன். சின்னதாக அதை ஜூம் பண்ணி அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து அந்த யாகத்தில் கொஞ்சமாக புகை கிளம்புறது, நாகம் வந்து சின்னதாக படம் எடுக்கிறது, அதுக்கப்புறமா பெருசாக தலை விரித்து 5 தலை நாகம் வந்து அப்படியே படம் எடுத்து நிற்கிற மாதிரி நாகத்தோடைய கண் முதல் கொண்டு அழகாக அந்த வேள்வியில் வந்து இருந்திருக்கு. எல்லாரும் பாருங்கள், திருப்பணிக்கு உதவுங்க. சிவன் தாங்கல் கிராமம், ஜே நகர், முதல் தெரு. அடியேன் சிவதனுசு. அருள்மிகு அழகம்மை இளம்பிறை உடனுரை வேம்புவனநாதர் சிவாலயம், திருச்சிற்றம்பலம்.